நான் பாதுகாக்காரி உடனே எப்ப கொடுங்க சுலாட்டே எனக்கு கொடுங்க சுலாட்டே எனக்கு தேவை கிடையாது நீ வெச்சுக்கோ நல்லா வெச்சுக்கோ இந்த லட்சத்தை பத்துக்கு நீங்க வந்தீங்க ஆட்டோல உட்கார்ந்து இப்படி செய்யல நீ பண்ணல எனக்கு கோபம் ரோஸ் எல்லாம் இருக்கு நான் ஒத்தையில நின்று நடத்துறேன் போன மாசம் நாளைக்கு கொடுத்துடுற என்னடா பேச்சு எனக்கு நீ அன்னைக்கு நான் போன் பண்ணேன் நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் மண்டல காசு கொடுத்து எல்லாம் பண்ணேன் என்ன கமிஷன் நடத்துறேன் என்ன இன்ஸ்டா பிரபலங்களுக்கு அவார்ட்ஸ் என்று கூறிவிட்டு பணத்தை பெற்று நாமம் போட்ட தில்லாலங்கடி. ஆன் ஸ்பாட்டில் கேடியை மடக்கி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய பெண்கள். சாப்பாடு தண்ணி கூட இல்லை என்று சாபமிட்டு சென்றதால் பரபரப்பு. என்ன நடந்தது? ஒரு ஃப்ரெண்டு மூலியமா தான் இந்த ப்ரோக்ராமே இருக்குதுன்னு சொன்னாங்க. 1500 ரூபாய் பணம் கொடுத்தா சீல்டு இது எல்லாமே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நாங்க அதை நம்பி போன மாசமே பணம் போட்டாச்சு. பணம் போட்டவங்களுக்கு சீல்டு கொடுக்க கிடையாது, பணம் போடாதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப போன மாசம் பணம் கொடுத்தவங்க அப்ப நாங்களே கஷ்டப்பட்டுதானே படையவனால கொடுக்குறோம். எப்படி சொல்லுங்க, என் புருஷன் இன்னைக்கெல்லாம் வெயில்ல வேலை பாக்குறான். வெயில்ல வேலை பார்த்ததான் எனக்கு அந்த காசை கொடுக்குறான். 3000 நான் இன்னைக்கு ஏமாந்துருக்கிறேன். இன்னைக்கு நான் பணத்தோட போனோம் இல்ல சீல்டோட போனோம் இல்ல என் புருஷன் சேர்க்குவானா எங்கயாவது சுத்திட்டு வந்துட்டோம் வீட்டுல கேட்பாங்கல்ல, சொல்லுங்க. ஊர் மேல போயிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. இந்த வார்த்தை கேட்பாங்க என் புருஷன் கண்டிப்பா. இப்ப நாங்க கேள்வி கேட்கறது இந்த 1500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு தெரியாது. இந்த காசு கூட நாசமா போயிட்டு போகுது. நாங்க விட்டுட்டு போயிட்டே இருப்போம். காசு கூட எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. கான்டாக்டா ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ணாங்க. எவ்வளவு பணம் அது மாதிரி வாங்கிருக்காங்க? பணம் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்கிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிருக்காங்க. ஆனா 60 கூட கிடையாது. ஒரு தண்ணி கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிற ஒரு தண்ணி கேனு கூட கிடையாது அங்க உள்ளார. அப்ப எதுவுமே சொல்லல, அதனால பேசவே மாட்டேங்கிறாரு. போட்டு நிறைய பேர் இந்த ஒருத்தங்க ஃப்ரெண்ட் மூலமா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்காங்க இவங்க கிட்ட. கோயம்புத்தூர், ஈரோடு, மெட்ராஸ் சங்கது. அப்போ இன்ஸ்டால வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷன் பத்திரிக்கை வச்சு வீடு தேடி போக மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டொனேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு உங்களுக்கு நான் அது பண்றேன் இது பண்றேன் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு மொத்தம் ஒரு 7 லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு யாருக்குமே எதுவுமே இன்ன வரைக்கும் வந்த மக்களுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. குடிக்கிற தண்ணி இல்லைங்க. நான் ஒன்னும் காலையில இருந்து தண்ணி குடிக்கலைங்க. நான் வந்த அப்பல இருந்து அதே மாதிரி இன்ன வரைக்கும் அவன் வந்து இவன் நிறைய பெண்களை ஏமாத்துக்க, நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வீடியோ போட்டு அவங்க வராங்க இவங்க வராங்க, ஜீப் கெஸ்ட் அவங்கள கூப்பிட்டு நடிகர் வராங்க இவங்க வராங்கன்னு நிறைய பேர் ஆசையை காமிச்சு நீங்க செல்ஃபி எடுக்கலாம் வாங்க வைக்கணும் ஒண்ணு கண்டா இதா சொல்லி கொடுத்துட்டாப்ல.